தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அது நடக்காம போயிடுச்சு. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி சாதாரண கேள்வி அல்ல, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி. நான் ஒரு எண்ணத்தை மனசிலிருந்து வெளிக்கொண்டு வர்றேன், அந்த எண்ணம் செயலாக மாறணும், அந்த எண்ணம் எதை நோக்கி போகுதோ அது நடக்கணும், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்லங்க. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. சித்தர்கள் அந்த பதிலை நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, உங்க சுவாசம் தான். உங்க சுவாசத்துக்குள்ள தான் அந்த பெரிய பொக்கிஷமான ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. ரொம்ப புரியற மாதிரி சொல்லணும்னா, மனிதன் உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய எண்ணம் வெறும் எண்ணமா இருந்துச்சுன்னா அது செயலா மாறுறதில்லை. அந்த எண்ணத்துக்கு வழி ஊட்டுற மாதிரி அதை பவர்ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் உயிர் சக்தி, பிராணன். இந்த பிராணன் நம்ம சுவாசத்துல சதா கலந்து உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் உள்முகமா பார்த்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்தை அமைப்ப கொஞ்சம் சின்க்ரனைசேஷன், ஒரு ஃபைன் டியூன் பண்ணி எண்ணத்தையும் மனசையும் பிராணசக்தியும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தணும்னா நம்ம நினைக்கக்கூடிய சாதாரண எண்ணங்கள் சக்தி மிக்க செயல்களா மாறும். இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன் பிரியமானவர்களே. 99.9% மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கெட்டு போகுது, நடக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். யோக கலாச்சாரத்தில் இப்படி சொல்லப்படுது, நம்ம சுவாசம் வெறுமனே உயிரை தக்க வைக்கிறதுக்காக மூக்கு வழியா உள்ளேயும் வெளியும் போயிட்டு வர்றது கிடையாது. அதுக்கு பின்னாடி அபிரிவிதமான பிராண சக்தி, உயிர் சக்தி இருக்குது. அதனாலதான் சித்தர்கள் இந்த பிராணனான சக்தி ஓட்டத்தை உயிரோட நுழைவாயில்னு சொல்றாங்க. அறிவியல் இப்படி அருமையா நிரூபிச்சிருக்குதுங்க. எப்பவெல்லாம் உங்க சுவாசம் அமைதி அடையுதோ, மென்மை அடையுதோ, அப்போ உங்க நரம்பு மண்டலம் சாந்தம் அடையுது, பொறுமை அடையுது, அமைதி அடையுது. நரம்பு மண்டலம் இப்படி அமைதி அடையும் போது மூளை நல்ல வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல மின்காந்த அலைகளை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபோக்கஸ்டா இருக்க முடியுது, நல்ல சிந்தனைகள், நல்ல செயல் திறன் பெறறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குதுன்னு அறிவியலே நிரூபிச்சிருக்குதுங்க. சித்தர்கள் இந்த விஷயத்தை எடுத்து கையாண்டாங்க. வெறும் எண்ணத்தை மட்டும் தூக்கி பிரபஞ்சத்துல போடல. ஏன்னா இந்த எண்ணத்தை சுமந்து போறக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுதுங்கிறத அவங்க சரியா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம ஃபெயிலியராய் நிக்கிற ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா, இந்த எண்ணத்தை எப்படி சக்தி ஓட்டமா வெளியில தள்ளுறதுன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சுவாசத்துல, மூச்சு காத்துல இருக்கக்கூடிய பிராணன் இந்த மூக்கு வழியா போய் உடம்புக்குள்ள போய் நாடிகள்ல வியாபிச்சு இருந்து நம்ம மனதையும் ஆளுது அப்படிங்கிறத அறிவியலும் நிரூபிச்சிருக்குது, மெய்ஞானமும் நிரூபிச்சிருக்குது. அப்ப இந்த மூச்சை கையாளும் பொழுது நம்ம பிராணன் ஒழுங்குபடுது, மனம் ஒழுங்குபட்டு அந்த சக்தி, உயிர் சக்தியை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை நமக்கு தருது. சரி, இதை இப்படி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசி யோகங்கிற ஒரு அருமையான பழமையான ஒரு பொக்கிஷமான ஒரு பயிற்சியை நம்ம இதுக்கு உபயோகப்படுத்தும் போது நம்ம என்ன எண்ணங்களை வச்சிருக்கிறோமோ அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய கிரியா யூக்கியா இந்த பிராணசக்தி உபயோகப்படுத்துறதுக்கு வாசி யோகம் துணை புரியுது. இப்ப நான் ஒரு பெரிய ரகசியத்தை உங்ககிட்ட ஓபன் பண்ண போறேன்.
நான் சொல்லக்கூடிய முதல் செயல்முறை, முதல் பயிற்சி, யார் யாரெல்லாம் வாசியோகம் கத்துக்கிட்டீங்களோ, அது எங்கிட்ட கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்ல நல்ல குருமார்கள் நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்படி நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் நீங்க பண்ணிருக்கலாம். பிரகடனங்கள், நான் இப்படி ஆகேன் அப்படி ஆகன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். எனக்கு கார் கிடைச்சது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, எனக்கு வேலை கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கலாம். விஷுவலைசேஷன், அப்படியே ஒரு படம் மாதிரி ஓட்டி முன்னாடி பார்க்கறது, எனக்கு வீடு கிடைச்சிருச்சு அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி, நான் கார்ல போயிட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஆனாலும் நமக்கு ஏன் தோல்வி வருது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, எண்ணங்கள் வெறுமனே எண்ணங்களாகவும் அஃபர்மேஷனாகவும் விஷுவலைசேஷன் ஆகவும் அப்படியே இருக்கிறதுனால மட்டும்தான். அது கூட இந்த கிரியா யூக்கியான பிராண சக்தியை சேர்த்த முடியாம போயிருச்சு. அப்ப எப்ப அதிகமா பிராணன் உடம்புல தங்குதோ அப்ப மனம் அமைதியாகுதுங்கிறது சயின்ஸும் சொல்லுது, ஆன்மீகமும் சொல்லுது. சரி, அப்ப இந்த பிராணனை எப்படி நான் உடம்புல தக்க வச்சுக்கிறது? இந்த பிராணனை நான் தக்க வச்சுக்கிட்டேன்னா என் மனம், நரம்பு மண்டலம், மூளை செயல்திறன் எல்லாம் அமைதியாகி சாந்தமாகி அதை செயல்திறனுக்கு கொண்டு போகுது. இப்ப வாசியோகம் கத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு பயிற்சி, வாசியோகம் கத்துக்கிட்டாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பயிற்சி. இப்ப முதல்ல வாசியோகம் கத்துக்கிட்டவங்களுக்கான பயிற்சி பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட கத்திருந்தாலும் சரி, வெளியே கத்திருந்தாலும் சரி, நீங்க உங்களோட சுவாசத்தோட கூடிய பிராணனை தொண்டைக்குழி வழியா உறிஞ்சு ஊதுவீங்க. நான் என்னங்கிற ப்ராசஸ் எல்லாம் இங்க வெளியே சொல்ல முடியாது. எப்படி உறிஞ்சணும் எப்படி ஊதணுங்கிறது உங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். இப்ப காலையில் அதிகாலையில் எவ்வளோ நேரத்தில் நம்மளால எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு எந்த எண்ணத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வரும்போதுமோ அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணத்தை எடுத்துக்காதீங்க, அந்த ஒரே ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வடக்கு முகமாக பார்த்து எந்த ஆசனம் உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கோ அந்த ஆசனத்தில் போட்டு உட்காந்துட்டு நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி உறிஞ்சு ஊதுறது, இதுதான் வாசி யோகம். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி உறிஞ்சிருங்க, ஊதாதீங்க, கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைங்க, கும்பகம் பண்ணுங்க. வாசி யோகத்தில் இந்த ப்ராசஸ் இல்லை, கிடையாது. ஆனா வாசி யோகங்கிற ஒரு பழமையான டெக்னிக்கை நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்காக, மனதை சாந்தப்படுத்துறதுக்காக, மனதை அமைதிப்படுத்துறதுக்காக, நம்ம எண்ணங்களை செயலூக்கியா மாத்தி செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்துறோம். இதுல எந்த தவறும் இல்லை, எந்த தீமையும் இல்லை, பயந்துக்கு தேவையில்லை. அப்ப தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியோட கூடிய அந்த மூச்சு காத்த உள் வழியா உள்முகமா அந்தர்முகமா உறிஞ்சி அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி, இப்ப மனம் அமைதியா இருக்கும், உயிர் சக்தி ஃபோக்கஸ் ஆகும். நீங்க என்ன எண்ணம் சொல்றீங்களோ அந்த எண்ணம் உங்களோட அடியால மனதுக்குள்ள போய் நின்று உங்களோட உயிரில கலந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் உங்க செல்கள்ல. அப்ப ஹோல்டு பண்ணிட்டு, உறிஞ்சதுக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணிட்டு, இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுல சொல்றேன். உங்களுக்கு வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா, எனக்கு நல்ல வேலை கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும், எனக்கு நல்ல வேலை கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். சும்மா ஒரு 10 செகண்ட் நீங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா கூட போதும். இந்த விஷயத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதிருங்க, அந்த கவனத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊதிருங்க. நீங்க உறிஞ்சும் பொழுதே பிரபஞ்ச சக்தி, உடம்புல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி எல்லாம் உங்களோட தொண்டை பகுதிக்கு வர மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணீங்க. அந்த தொண்டை பகுதியில் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியும் பிராணசக்தியும் உபயோகப்படுத்தி எண்ணங்களுக்கு நான் வலிமை ஊட்டுறேன், இந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு நான் வந்து ஒரு வினையூக்கி கொடுக்குறேங்கிற விஷயத்த மனசுல வச்சுட்டு அந்த எண்ணங்களை எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஊதும் போது உங்க உடல் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், வெளியே போனாலும் சரி, உடம்பு முழுவதும் உள்ள போனாலும் சரி, இப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க. இது வாசி யோகம் கத்துக்கிட்டவங்களுக்கு. காலையில் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்தில் சூரிய முன்னாடி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வாசி யோகம் கத்துக்கிட்டவங்களுக்கு. அதே மாதிரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதை இப்படியே இதே ப்ராசஸை பயன்படுத்தலாம். படுக்கையில் மட்டும் உட்காந்துடாதீங்க, உங்களோட தியான அறையிலையோ பூஜை அறையிலையோ உட்காந்து பண்ணுங்க. சரி சார், நான் வாசியோகமே கத்துக்கல, எனக்கு வாசியோகம் தெரியாது, நான் இந்த முறையை பயன்படுத்தி பிராணனை எப்படி கொண்டு வரணும்னா உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன, அந்த அந்தர்முகம் சுவாசத்துக்கு பதிலாக நீங்க உங்க மூக்கை பயன்படுத்த போறீங்க. சித்தர்கள் சொன்ன மாதிரி சங்கிரண்டு தாரை ஒன்று, அவங்க எல்லாம் வந்து தாரை உபயோகப்படுத்தினாங்க, நீங்க சங்க உபயோகப்படுத்த போறீங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். எப்படின்னா, வாசியோகமே தெரியாது, நான் கத்துக்கவே இல்லை அப்படின்னா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்களும் அதே மாதிரி ஆசனம் போட்டு முதுகெலும்பை நேராக வச்சு ஒரு சின்முத்திரையோ ஏதோ ஒரு முத்திரை பிடிச்சி அமைதியாக உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட மூக்கு வழியா
மூச்சு காத்த வெளியிலிருந்து உள்ள மெதுவா ஆனந்தமா அமைதியா அப்படியே உள்ள இழுங்க. இன்ஹேல். இப்படி இழுக்கும் பொழுது பிரபஞ்ச சக்தி, பிராண சக்தி, பிராணவாயு எல்லாம் முழுமையா உங்களோட உடலுக்குள்ள வருவதா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஹோல்டு பண்ணுங்க. கும்பக். இப்ப ஹோல்டு பண்ணும்போது உங்க உடம்பு முழுவதும் பிராண சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் நின்றுட்டு இருக்குது. எதுக்கு? உங்க எண்ணங்களை வலுப்படுத்துறதுக்கு. இப்ப அந்த எண்ணங்களை எண்ணுங்க. எனக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகுது, அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த பிரபஞ்ச சக்தியும் பிராண சக்தியும் சேர்ந்து அதை வழி நடத்த போகுது, அதுக்கு நன்றி அப்படின்னு எவ்வளோ ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் உங்களால் ஹோல்டு பண்ணி இருக்க முடியுமோ அப்படி இருந்து, அதுக்கப்புறம் எப்போ மூச்சை உங்களுக்கு வெளிவிடணும்னு தோணுதோ அப்போ மூக்கு வழியாக மூச்சை அப்படியே வெளியே விடுங்க. இந்த பிரபஞ்சத்தில் அந்த எண்ணங்கள் சக்தியோட வெளியே கலந்துற மாதிரி. இதையும் காலையிலையும் இரவும் 2 வேளை நீங்கள் பண்ணுனீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்கள் எண்ணங்கள் வலிமை பெற்று சக்தி அடைஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் போய் ஈஸியாக சேர்த்துறதுக்கான ஒரு வழி இது. ஒரு ரகசியமான செயல்முறை. முடிஞ்சா இந்த விஷயத்த வாசியோகம் தெரிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வாசியோகம் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு மூக்கு உபயோகப்படுத்தி பண்ணுற பயிற்சியும் நீங்கள் பகிருங்க. எல்லாரும் நினைத்ததை செயல் வடிவத்தில் செயல்படுத்தி நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி அன்பு, ஆனந்தம், கருணைமயமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.